நோக்கியா, மோட்டோரோலா, சோனி எரிக்சன், பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான், சாம்சங், செயின்ட் கோபேன், அமெரிக்காவின் டெல் கம்ப்யூட்டர் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை அமைத்து அதன் மூலம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மகளிருக்கு மாதம் 1000 வழங்கிய சின்னம் கொரோனாவில் 4000 வழங்கிய தளபதியாரின் சின்னம் திட்டம் தந்த தளபதியாரின் சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மகளிர்களை சின்னம் வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் நமது சின்னம் அமைத்து கொடுத்த சின்னம் மகளிருக்கு மாதம் 1000 வழங்கிய சின்னம் கொரோனாவில் 4000 வழங்கிய சின்னம் 6000 வழங்கிய சின்னம் தளபதியாரின் சின்னம் வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் சின்னம் தலைவரின் சின்னம் தளபதியாரின் சின்னம் நமது சின்னம் இளைஞர்களை சின்னம் இளைஞர்களை சின்னம் வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் சின்னம் சின்னம் கல்வி உதவித்தொகை தொடர்ந்து வழங்குகின்ற சின்னம் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் எண்ணத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு திறனை அமைப்பேன் என்று கூறிய மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சின்னம் உதயசூரியன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கிய நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன்.
இன்று மத்திய சென்னை துறைமுகம் உட்பட்ட சத்யா நகரில் இன்று காலை முதல் எங்கள் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு பி கே சேகர் தலைமையிலே சிறப்பான முறையில் காலை பிரச்சாரம் தொடங்கியது. ஒரு பாகத்தை முடித்து விட்டோம், இரண்டாவது பாகத்திற்கு சென்றிருக்கிறோம். எங்கு சென்றினும் மக்கள் எங்களை ஆரவாரத்துடன் வரவேற்று நிச்சயமாக உதயசூரியனுக்கு தான் எங்கள் வாக்கு என்று சொல்லும்போது இது கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 40 வெல்லும் என்பது உறுதியாக உள்ளது. 2019 திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 38 எம்பியும் பெஞ்ச் தேய்ச்சதுதான் மிச்சம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது பார்த்தீர்கள் என்றால் 2014 கிட்டத்தட்ட 40 எம்பிகள் சென்றார்கள். சென்று 40 எம்பிகள் என்ன செய்தார்கள்? ஆனால் நாங்கள் சென்று எதற்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ குரலை எழுப்பி உரிமைகளுக்கு போரிட்டு சிஏ சட்டத்துக்கு எதிர்த்து நாங்கள் பேசி வாக்களித்தோம். இவர் என்ன செய்தார்? சிஏ சட்டம் ராஜ்யசபால் வரும்போது பயந்து ஓடி அவர் எம்பிகள் எல்லாம் வெளியே வந்துருங்கன்னு சொல்லி சிஏக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் எடப்பாடி. அதனால் அவர் சொல்வதெல்லாம் ஏற்படுவதில்லை. பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சித்தீவை வந்து காங்கிரசும் திமுகவும் தாரவாத்து துரோகம் பண்ணிருச்சு, அவங்க செஞ்ச பாவத்துக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டணும்னு பேசியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசில திரு மோடி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அதாவது திமுக அது அண்ணாமலையை ஜோக்கர் என்று சொன்னதுக்கு, கோமாளி என்று சொன்னதுக்கு வருத்தப்பட்டார். ஏன்னா நான் அது குறிப்பாக என்னை குறிப்பிட்டு பேசினார். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, வெள்ள நிவாரணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றுமே பங்களிக்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த பணிகளும் ஒன்றிய அரசு மூலம் அதெல்லாம் அவர் காதில் கேட்க மாட்டது. ஆனால் அண்ணாமலை ஒரு கோமாளி என்று சொன்னால் மட்டும் அவர் காதில் விடுகிறது என்றால் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? நிச்சயமாக. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, திமுகவை சேர்ந்த அனைத்து தோழர்களும் மக்களுடன் மக்களாக பணியாற்றுகின்றால் இந்த முறை அது குறிப்பாக எங்கள் தலைவர் திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் அதை விட அதிகமாக சொல்லாதையும் செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். அது ஒன்றே போதும் எங்கள் வெற்றிக்கு. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வெற்றி பெறுவது உறுதி, மார்ஜினை பத்தி தான் நாங்க கவலை பண்ணோம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்காரு. தோசை திருப்பி போட்டு